Hi hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா கோட் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மூவியோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டா மேலே நெகட்டிவ்ஸ்க்கு போகலாம். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் டிஏஜிங், அதை வந்து ஒரு நியூ டெக்னாலஜி, ஸோ அதனால் பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டு இருந்தாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூவியோட சாங்ஸ் யுவன் சங்கர் ராஜாவை போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நெகட்டிவ்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஜய் மூவிக்கு வந்து ரொம்பவுமே லோ ஹைப்பாக இருந்த மூவி இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக யாருக்குமே வந்து பெருசாக ஹைப்பே இல்லை. பட் ஆனால் ஆஸ் அ மூவியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. லைக் வந்து எப்படி சொல்லணும்னாக்கா பர்ஃபெக்ட் தளபதி மூவி அப்படின்னா நம்ம சொல்லலாம். காந்தியை நினச்சி தான் டென்ஷன். இப்போல்லாம் அலோஃபா சுற்றிட்டு இருக்காரு. வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. இனிமே சத்தியமாக குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் ஃபார் எல்லா அனில்ஸ்க்குமே வந்து. ஸோ தேட்டரில் வந்து பயங்கரமான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமியோஸ்க்கு வந்து சுத்தமாக பஞ்சமே இல்லை. கொஞ்சம் நிறையவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். பட் ஆனால் எது இந்த மூவி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 3 hours ரன்னிங் டைம் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு சீன் கூட வந்து நமக்கு வந்து சுத்தமாக போர் அடிக்காது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து. 3 hours நல்லா என்ஜாய் பண்ணி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னாக்கா. யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆனப்போ அப்படி இப்படி இருந்தாலும் படத்தில் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. பெருசாக கலாய்க்க தோணலை. ப்ளஸ் ஏன்னா அந்த மூவி போகிற வேகத்தில் வந்து நம்ம அது எல்லாமே நம்ம மறந்துடுவோம். ப்ளஸ் சாங் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த மூவியோட பெரிய பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதி தான். தளபதி வந்து எப்படி ஆக்டிங் பண்ணுவார், அவரோட அந்த காமிக்கல் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், மருதமலை மாமணியே முருகையா, அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏஜிங் வந்து கலாச்சாரவுக்கு இல்லை. ஸோ ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம், மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டாக எடுக்கல. முடியல நான் சொல்லு நான் போட்டேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவியோட கேஸ்டிங் தான். இந்த கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய க்ரூவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பார்க்குறப்போ அந்த மூவி போகிற அந்த ஃபீலே அந்தளவுக்கு இருக்காது. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா, a lion is always a lion. நெக்ஸ்ட் நான் மூவியோட நெகட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். இந்த மூவியோட பெரிய நெகட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூவியோட ஸ்டோரி தான். அது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டோரி தான். பட் ஆனால் எது இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுதுனாக்கா அந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் அந்த மேக்கிங் எல்லாமே ரொம்பவுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போனதுனால நமக்கு இந்த நெகட்டிவ் வந்து பெருசாக தெரியவே தெரியாது. ஸோ மொத்தத்தில் இந்த மூவி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான மூவி. நீங்கள் வந்து தேட்டரில் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். பியூர் தளபதி மூவி கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது எந்த விஷயத்துலையுமே. ஸோ ஹோப் யூ guys லைக் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then signing off from Shyam. Bye bye.